அதாவது தாவீது வனாந்தரத்தில் இருந்த பொழுது அவனுடைய கைகளை கர்த்தர் கைகளுக்கு பயிற்சி கொடுத்தார். நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த கைகளை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தணும்னு அவனுக்கு கற்றுக் கொடுத்தபடினால தான் அவன் எதை மேற்கொள்ள முடிஞ்சது? கரெக்டாக சொல்லுங்க. சிங்கத்தை அவன் கைகளினால் அதை கொல்ல முடிந்தது. அவன் கைகளை ஆண்டவர் ட்ரெயின் பண்ணினதுனால தான் கரடியை அவனால் கொல்ல முடிந்தது. அவன் கைகளை ஆண்டவர் ட்ரெயின் பண்ணினபடினால தான் கோலியாத்துக்கேற்ற கற்களை எடுத்து அந்த கைகள் அவனால் வீச முடிந்தது. இத்தனைக்கு காரணம் இந்த 144ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 1ஆம் வசனம். தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்றார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற. அதாவது அந்த நாட்டில் பிசிக்கலா அப்படி போர் செய்தார்கள். ஆவிக்குரிய யுத்தமும் கைகளை உயர்த்துவதிலே இருக்கிறது. அதற்காக தான் ஆராதனை நேரத்தில் கைகளை நாங்கள் உயர்த்த சொல்லுகிறோம். உண்மையாகவே ஆராதிக்கிறோன்னா ஆராதனை நேரம் முழுவதும் கைகளை உயர்த்தி கொண்டே இருப்பது தான் சரியான ஆராதனை. ஆனால் நம்மளாம் சௌரியமாக முடியல, உட்கார்ந்துக்கிறோம், கையை மடக்கிக்கிறோம். ஆனால் ஜீவனுள்ள ஆராதனை, கர்த்தரை கனமணிகர் ஆராதனை, கைகளை உயர்த்தி அவரை ஆராதிப்பது. அது மாத்திரமல்ல, கைகளை உயர்த்தும் பொழுது அது சாத்தானுக்கு விரோதமான ஒரு ஜெபமாய் இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மோசே வனாந்தரத்திலே அமலேக்கியர்களை மேற்கொள்ளும்படியாக மோசே கைகளை இப்படி நல்லா உயர்த்திட்டே இருந்தார். அப்போ என்ன ஆச்சு? அவர் கை வலித்ததான யாரு தோத்து போனார்கள்? அமலேக்கியர்கள் தோத்து போனார்கள் என்று பைபிள் எழுதியிருக்குது. அவரால் முடியல, வயதானவர், கை அப்படியே இறங்குது. இறங்கும் பொழுது என்னாச்சின்னு பைபிள் எழுதியிருக்குது. அமலேக்கியரெல்லாம் ஜெயம் எடுத்துட்டாங்க. அப்போ அந்த கைகளில் ஏதோ இருக்குது. ஏறும் பொழுது அவங்க தோக்குறாங்க, இறங்கும் பொழுது அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சிலதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கைகளை நல்லா உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது சாத்தானுடைய கிரிகள் முறியடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் கை தட்டுறாங்க. கையை உயர்த்துறது கொஞ்சம் பேர் தான் உயர்த்தும். பார்த்துருக்கிறீங்களா? சின்ன பிள்ளை முதற்கொண்டு கையை தட்டுவாங்க. அது சந்தோஷம். அஃப்கோர்ஸ் சந்தோஷத்துக்கு கை தட்டுறோம். கையை உயர்த்துகிறதுல சாத்தானுடைய வல்லமைகள் முறியடிக்க போகிறது. அதனாடி சில நிமிடங்கள் 2 காரியத்துக்கு ஜெபிப்போம். முதல்ல நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். சத்தீஸ்கர் மாநிலத்திலும், பிறகு ராஜஸ்தான், ஒடிசா, உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், இந்த மாதிரி மாநிலங்களில் மத மாற்றம் தடை சட்டம் கொண்டு வந்து ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி நம்மளாம் தைரியமாக இருக்கிறோம். அவங்களாம் பல பயத்திலும் இருந்து ஆராதனை நடக்கவே போலீஸ் அவங்கள பாஸ்டரை பிடிச்சிட்டு போகுது, ஜனங்களை பிடிச்சிட்டு போகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில் அவர்களுக்காக நாம் தேவனுடைய சமூகத்தில் சில நிமிடங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு யுத்த ஜெபம் பண்ண போகிறோம். மார்ச் 1ஆம் தேதி சத்தீஸ்கரில் ஊர்வலம் போகிறாங்க. சில நியூஸ் பொய்யா இருக்குது, சில நியூஸ் உண்மையாக இருக்குது. ஊர்வலம் போகிறது உண்மை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஊர்வலம் போகிறாங்க. கிறிஸ்தவர்களை இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் கேட்டுட்டு நாம் அப்படியே போக முடியாது. நாம் ஜெபத்தில் தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும், ஜெபத்திலே நாம் போராட வேண்டும். ஆமேன். அதனாடி 2-3 நிமிடங்கள் நான் அதுக்காக அந்த மைக்கை கேட்டேன், கையை உயர்த்தணும்னு சொல்லி நல்ல 2 கரங்களையும் உயர்த்தி அந்த சாத்தானுடைய திட்டங்கள் நடக்கக்கூடாது. அப்படியே கைகளை உயர்த்தி ஜெபிங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி எங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த மாநிலங்களிலே சாத்தானுடைய திட்டம் நடக்கவே கூடாது. அவன் போட்டு வைத்திருக்கிற பிளான் நடக்கக்கூடாது. நல்லா ஜெபிங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. அன்னி பாஷையில் ஜெபிங்க. சாத்தான் என்னென்ன திட்டங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போடுகிறானோ அது நடக்காமல் போவதாக, அது நடக்காமல் போவதாக. சோத்ரா சோத்ரா. நாங்கள் கைகளை உயர்த்தி பரலோகத்தின் தேவனுக்கு நேராக எங்கள் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த யுத்த ஜெபத்தை செய்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக
தேவனுடைய சபைக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக, வாய்க்காமல் போவதாக, வாய்க்காமல் போவதாக. ரகதல ரப கபதா. நல்ல கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து அந்தகார ஆவிகளை கட்டி ரெகதல பதல ரஷகதலரா ஏ ரகதல ரபந்தல ரப கபதலரா ரகதல ரப ததலர ரபந்தலரா ரிகதல ரப கபதலரா ரே ததலர ரபரரா ரகதல ரபதலரா. ஜெபிக்கிற ஆண்டவரே, சாத்தானுடைய திட்டம் ஒரு நாளும் நடைபெறாதிருப்பதாக, ஒரு நாளும் நடக்காமல் இருப்பதாக, உத்தரகாண்டில் நடக்காமல் இருப்பதாக, யூபியில நடக்காமல் இருப்பதாக, சத்தீஸ்கர்ல நடக்காமல் இருப்பதாக, ராஜஸ்தான்ல நடக்காமல் இருப்பதாக, ஒரிசாவில் நடக்காமல் இருப்பதாக. வட இந்தியாவுக்காக நாங்கள் திறப்பிலே நிற்கிற ஆண்டவரே, அப்படியே கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. உம்முடைய நாமம் வாழ்க. அந்த இடங்களிலே இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக, இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக, இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah, hallelujah.